கோவை ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துள்ள நிலையில் நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற்றது. இந்நிலையில் பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவை ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மேலும் ரயில் பெட்டிகளிலும் திடீர் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் 2 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் F-16 மற்றும் JF-17 ஆகிய 2 போர் விமானங்களை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் சுட்டு வீழ்த்தியதாகவும் எந்த இந்திய விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் லாகூரில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பகவல்பூரில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் தனது வீட்டில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் 10 பேரும் 4 உதவியாளர்களும் கொல்லப்பட்டதாக ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசார் தெரிவித்துள்ளார். மசூத் அசாரின் மூத்த சகோதரி, அவரது கணவர் உள்ளிட்டோர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையாக பகவல்பூரில் பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. போர் பதற்ற எதிரொலி காரணமாக திருச்சி விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவர்களை வழியனுப்ப வரும் உறவினர்களும் கடுமையான சோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விமான நிலைய வளாகம் முழுவதும் மோப்ப நாய்களின் உதவியுடன் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.